ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸு டாபிக் வைஸில் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நிறையா டாபிக் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா, டைம் அண்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நேற்று நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்திங்கன்னா மென் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா, மென் அண்டு ஒர்க்கு நேற்று நம்ம பார்த்தோம். இது வேறு. ஓகேவா, இது வேறு. ஓகேவா, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா, இது வேறு இது வேறு. ஓகேவா, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. நேற்று நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா மென் அட் ஒர்க்கு. ஓகேவா, மென் அட் ஒர்க்கு. இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஓகேவா, அதேமாரி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கண்டிப்பாக மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, அதேமாரி என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேட்ச். ஓகேவா, டெய்லி நான் என்ன பண்ணிட்டுருக்கிறேன், ஜிகேவுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா, அந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் 9750080552 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், ஓகேவா, உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சம்மு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 90 நாட்களில். ஓகேவா, அப்போ ஏ எத்தனை நாள், 90 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா, 90 நாட்களிலும் பி என்பவர், ஓகேவா, பி என்பவர் 30 நாட்களிலும், ஓகேவா, செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை எவ்வளோ நாளில். ஓகேவா, அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பேசிக் சம்லேருந்து நம்ம போயிடலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணோம். இந்தமாரி காலம் மற்றும் வேலை. டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை நம்ம பார்த்திங்கன்னா அவன் கேட்டானா ஃபஸ்ட் எடுத்துனா நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ ஏ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செய்கிற வேலையை 1/ஏவாக மாற்றிக்கணும். ரைட்டா, ஈக்குவல் டு அப்போ 90னா என்ன அர்த்தம், 1/90. ஓகேவா, அதேமாரி பி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செய்கிற வேலை 1/பி. அப்போ 30 பார்த்திங்கன்னா 1/30 ஆயிரும். ரைட்டா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் முடிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 1/ஏ ப்ளஸ் 1/பி தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. ரைட்டா, சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. அப்படிங்கிறது தான் அவங்க பார்த்திங்கன்னா கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ என்ன கேட்குறாங்க, 1/ஏ ப்ளஸ் 1/பி ஈக்குவல் டு 1/ஏ ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், 1/90 ப்ளஸ் 1/பி ஈக்குவல் டு 1/30. ஓகேவா, இங்கே 90 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ரெண்டுக்கும் எல்சிஎம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 90 தான். ஏன்னா இந்த 90ல் பார்த்திங்கன்னா இந்த 30ஆல் வகுப்படும். இந்த 90 பார்த்திங்கன்னா 30ஆல் வகுப்படும். ஓகேவா, ஆனால் 30ல் 90 வகுப்படாது. ஃப்ரீ தானேன்ட்டு இந்த 30ல் 90 வகுப்படும். ஓகேவா, ஆனால் என்னது, இந்த 90ல் 30 என்ன பண்ண முடியாது, வகுப்பட முடியாது. ஓகேவா, அதனால் பெரிய நம்பர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ஓகே, இந்த 90ல் பார்த்திங்கன்னா 30 வகுப்படும். அதனால் இந்த 90 தான் என்னது, எல்சிஎம். ஓகேவா, இங்கே 90 இருக்குது. அப்போ இங்கே இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணால் என்ன ஆயிரும், 1/90 அப்படி இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன 1 × 3 3 டிவைடட் பை 3 9. 90 ஆகிப்போச்சு. அப்போ கீழே 90, ரெண்டு பக்கமும் 90 ஆகிப்போச்சு. அப்போ 90 ஈக்குவல் டு 90 மேலே இது ரெண்டையும் கூட்டினா 4. ஓகேவா, இது என்னது, 1/ஏ ப்ளஸ் 1/பி. ஓகேவா, ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணணும், தலைகீழ் எடுத்துடணும். ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா, அப்படியே நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு. ஆன்சர் சொல்லும்போது நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடணும், தலைகீழ் எடுத்துடணும். அப்போ 90/4 என்னது, 90/4. இப்போ அடித்து கொடுங்க பார்க்கலாம். நாங்கள் 2 8 மீதி 1 10 ஆகிடுச்சு. இப்போ 2 8 மீதி என்ன ஆகிடுச்சு, 2 கீழே இருக்கிறது 4. இது அடிச்சோமா 1 2 2 4. 1/2 ஆயிடுச்சு. அப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, 22 × 1/2. 22 நாள். ஓகேவா, எதனால் ஆகுது, 22 நாள். எங்கே இருக்குது,
பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஓகே, உட்காந்து பாருங்கள். புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தான் சொல்கிறேன். ஓகேவா? பேசிக் சம்லேருந்து நம்ம போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 15 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 15 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு அப்படிங்கக்குள்ள அதை நம்ம எப்படி பண்ணணும், 1/a ப்ளஸ் 1/b ஈக்குவல் டு அதையும் 1/15. ஓகே, ஒரு நாளைக்கு தான் சமம் வச்சுட்டு நம்ம போடணும் எப்பயுமே. அப்போ 1 மேலே வந்துடணும். ரைட்டாக முடிப்பார். அதேமாதிரி பி மட்டும் வேலையை 30 நாட்கள். இப்போ பி என்னது 30 நாள். அப்போ ஒரு நாள் அப்படிங்குள்ள என்ன ஆயிரும், 1/b ஈக்குவல் டு என்ன ஆயிரும், 1/30 ஆயிடுது. ரைட்டா? எனில் முடிப்பா ஏ மட்டும் வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பா. ஸோ ஏ மட்டும் இப்போ கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பி 2 பேரும் சேர்ந்து 15 நாட்டில். அதை நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், 1/a ப்ளஸ் 1/b ஈக்குவல் டு 1/15. ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பி மட்டும் பி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க, 30 நாளில். அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், 1/30. அப்போ பி இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 1/a தான் கேட்டிருக்கிறாங்க. ஏ தான் கேட்டிருக்கிறாங்க, ஏ அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 1/b என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1/30 கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு 1/15. ஓகேவா? இப்போ 1/a மட்டும் இந்தான்னு வச்சுக்கோங்க. மீதி அதை என்ன பண்ணுங்கள், சரி 1/a அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1/15 எப்படி இருக்குது. இந்த ப்ளஸ் 35 30 அந்த பிரச்சனை என்ன ஆயிரும், மைனஸ் 1/30 ஆயிரும். ரைட்டா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணலாம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 15க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னது 30 தான் வரும். ஏன்னு கேட்டால் இந்த 15 30ஆல் என்னது, இந்த 30 வந்து பார்த்திங்கன்னா 15ஆல் வகுப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் என்னது 30 தான். நீங்கள் தனியாக கூட போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? போட்டு பார்த்துட்டு அப்போ என்ன வரும், இங்கே இந்த 15 2ஆல் வகுத்தா 30 ஆயிரும். அப்போ மேலே என்ன பண்ணணும், 30ஆல் வகுக்கணும். அப்போது 1/a ஈக்குவல் டு, ஸோ இது 2ஆல் பிறகுனா 1 2 2 5 2 30. ஓகேவா? மைனஸ் இந்த 1/30 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ரெண்டும் கீழே 30 வந்துடுச்சு. அப்போ மேலே என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம் கழிச்சிக்கலாம். இருக்கக்கூடிய சிம்பிளுக்கு தான் அந்த மாதிரி மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 2ல் 1 போச்சுன்னா 1, கீழே இருக்கிற 30 அப்படியே. இது வந்து பார்த்திங்கன்னா 1/a. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், ஒரு நாள் வச்சு தான் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கடைசியாக தலைகீழ் எடுத்துடணும். இதனுடைய தலைகீழ் எடுத்து தான் ஆன்சர் சொல்லணும். அப்போ என்ன போயிடும், 30/1 ஆயிரும். ஸோ 1 நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ 30 நாட்கள். ஓகேவா? எத்தனை நாள், 30 நாள். ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிக்கும், 30 நாட்கள் முடிக்கும். ஓகேவா? அதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏபிசி 3 பேர் வந்துட்டாங்க. ஓகேவா? ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை முறையே 8 16 32. ஓகேவா? ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா 8, நல்லா பார்த்துக்கோங்க. ஏ வந்து 8, பி வந்து எவ்வளவு 16 அண்டு சி வந்து பார்த்திங்கன்னா 32 நாட்களில் என்ன பண்ணுறாங்க, முடிப்பார்கள். ஏனில் மூவரும் சேர்ந்து, இப்போ 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம ஒரு நாளைக்கு வச்சுட்டோமா என்ன ஆயிரும், ஸோ 1/a ஈக்குவல் டு 1/, ஓகேவா, 1/b ஈக்குவல் டு 1/16. அப்போ 1/c ஈக்குவல் டு 1/32. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 3 பேரும் சேர்ந்து. அப்போ 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா, அப்படியே 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும், 1/a என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 1/8 ப்ளஸ் 1/b எவ்வளவு 1/16 ப்ளஸ் சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகே, சி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகே, 1/32. அவ்வளோதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணோமா என்ன ஆயிரும், ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணணும், ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? இப்போ 32 பெரிய நம்பர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16ஆலையும் வகுப்படும். 2 16 32, 8ஆலையும் வகுப்படும். 8 32. ஸோ அப்போ 16 தான் என்னது, 32 தான் என்னது எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எடுக்கலாம், கீழே அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் பெருக்குனா 32 ஆயிரும். இதை வந்து 2ஆல் பெருக்குனா 32 ஆயிரும். அப்போ கீழே பெருக்கிற நம்பரை அப்படியே மேலேயும் பெருக்கணும். 4, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இங்கே வந்து 32 அப்படியே இருக்குது, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்போ 1 4 8 32 ப்ளஸ் 1 2 2 16 2 32
ப்ளஸ் 1/32 அப்படி இருக்குது. அந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. ரைட்டா? இப்போ நம்ம சுருக்கலாமா? கூட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் 32, இங்கேயும் 32, இங்கேயும் 32. ஸோ ப்ளஸ் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறதுலாம் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 6, 7. ஓகேவா? அப்போ என்ன வரும்போது 7/32. இப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? ஆன்சர் இதுதான். இதை தலைகீழ் எடுத்துடணும். ஓகேவா? தலைகீழ்னா 32/7. ஏன்னா இங்கே நம்ம 1ல் எல்லாமே எடுத்துருக்கிறதுனால தலைகீழ் எடுத்து தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? நம்ம தேவைக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/, அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஆன்சர் சொல்லும்போது என்ன பண்ணணும்? டிவைடில் மறுபடியும் இன்வர்ஸ் எடுத்து தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ அடிக்க முடியுமா பாருங்கள். 4 7 28. ஓகேவா? அடித்தா என்ன வரும்? 4 7 28. மீதி என்ன இருக்குது? 32ல் 28 போச்சுன்னா 4/7. 4 × 4/7. ஓகேவா? இருக்குதா பாருங்கள்? இருக்குது பாருங்கள், பி ஆப்ஷனில். ஓகேவா? 4 × 4/7 நாட்கள் இருக்குதா? ஸோ அவ்வளோதான், இது ஆன்சரு. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? என்ன பண்ணிருக்குன்னு பாருங்கள், ஒரே மாடல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும். ஓகேவா? ஏ என்பவர் ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு? 3 நாட்களில் என்ன பண்ணுறாரு? முடிக்கிறாரு. பி என்பவர் என்ன பண்ணுறாரு? 5 நாட்களில் முடிக்கிறாரு. ரைட்டாக முடிப்பார். சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளில் முடிப்பார். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 5 நாட்கள் முடிக்கிறாருன்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து சி என்பவரின் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை என்ன பண்ணுறாங்க? ஒரு நாளில் முடிப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் சி ஹெல்ப் பண்ணால், ஓகேவா? இவங்க 2 பேர்த்துக்கும் சி ஹெல்ப் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து செய்யும்போது அவங்க கூட சியும் சேர்ந்துக்கிட்டா, அதாவது 3 பேரும் சேர்ந்துக்கிட்டா எத்தனை நாளில் முடிச்சிடுவாங்க? ஒரு நாளில் முடிச்சிடுவாங்கன்னு தான் அதை சொல்ல வராங்க. அது இன்டைரக்ட். இது புரிஞ்சிக்கலின்னா அந்த சம்ம போட முடியாது. இதுதான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. ரைட்டா? அப்போ 3 பேரும் சேர்ந்தா ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எப்படிங்குள்ள என்ன பண்ணலாம்? 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு என்னது? ஒரு நாள் அப்படிங்குள்ள என்னென்னா 1/1, அதாவது ஒன்றே தான். 1/1னால என்ன அர்த்தம்? ஒன்றே தான் அர்த்தம். கீழே ஒன்றுனா எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு நாளில் முடிப்பார் எனில் சி மட்டும் அதே வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ரைட்டா? இப்போ போடலாமா? இப்போ ஏ எத்தனை நாளில் முடியும்? ஒரு நாளில். அப்போ ஏ ஈக்குவல் டு எப்படி? 1/3. ஒரு நாளில் 1/a ஈக்குவல் டு 1/3. அப்போ 1/b ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? 1/5. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா? 3 பேர் சேர்ந்து 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஒரு நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டாக? இப்போ நம்ம சி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவும் பியும் நம்மளுக்கு தெரியும், இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம அப்ளை பண்ணலாமா? 1/a ஈக்குவல் டு என்னது? 1/3 ப்ளஸ் 1/b ஈக்குவல் டு என்னது? 1/5 ப்ளஸ் 1/c நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஒன்று அப்படியே. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ ரெண்டையும் கீழே ஒரே மாதிரியே பண்ணிட்டுமா என்ன பண்ணிடலாம்? நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் மல்டிப்ளை 15 தான் வரும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் அளவு 15. அப்போ இதை 5ஆல் பெருக்குங்க. அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். இதை என்ன பண்ணிக்கோங்க? 3ஆல் பெருக்குங்க. இங்கேயும் என்ன பண்ணணும்? 3ஆல் பெருக்கணும். ரைட்டா? இப்போ போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 5 டிவைடட் பை கீழே 15 ப்ளஸ் 3 3 கீழே 15 ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு 1. இப்போ இங்கேயும் 15, இங்கேயும் 15. அப்போ மேலே என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். 8 கீழே என்னது? பொதுவாக 15. ரைட்டா? ப்ளஸ் 1/c ஈக்குவல் டு 1. ரைட்டா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1/c மட்டும் தான் வச்சுட்டு இந்த 1 அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 8/15 தானே வந்துச்சுன்னா -8/15 ஆயிடுது. ஓகேவா? -8/15 ஆயிடுது. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள். ஓவர் 15 15 8 போச்சுன்னா என்னது? 7/15. ஓகேவா? அப்போ 1/c. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னது? 1/c ஈக்குவல் டு இது. ஓகேவா? ஸோ அடுத்த பேஜில் தான் போட்டுக்கலாம். 1/c ஈக்குவல் டு என்னது? 7/15. இப்போ சி மட்டும் என்னென்னு அர்த்தம்? இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ரைட்டா? இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் நான் தலைகீழ் பெருக்கலாகி போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன போயிடும்? 1/ன்னு எடுத்துருக்கிறோம். தலைகீழ் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு தலைகீழ் எடுத்து தான் ஆன்சர் சொல்லணும். 15/7. ரைட்டா? இப்போ படித்து கொடுத்தீங்கன்னா 2 14 3 ரைட்டா? கீழே அப்போ 2 × 1/7. ஓகேவா? 2 × 1/7 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. உட்காந்து நல்லா பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை. ஓகேவா? ஸோ அப்போ ஏ மற்றும் பினா ஏவும் பியும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்னது? 12 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே மற்றும் பி மற்றும் சி
பியும் சியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 16 நாளில் முடிக்கிறாங்க. அதேமாதிரி சியும் ஏவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 24 நாட்களிலும் செய்து முடித்தால் சி மட்டும் அந்த வேலையை ஓகேவா சி மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1/, அப்படிங்குள்ள ஒரு நாளைக்கு அப்படிங்குள்ள 1 மேலே 1 டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா ஸோ இதுதான் ஓகேவா இப்படி வந்து இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க சி மட்டும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட்டா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு a + b ரைட்டா என்ன பண்ணுறாங்க a + b இப்போ என்ன கேட்குறாங்க சி மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம். a + b ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கடுத்து பியும் சியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கடுத்து சியும் ஏவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க. ஓகேவா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு செய்கிற வேலை என்னது 1/12. இவங்களை இங்கே நம்ம கூட்டியிருக்கிறோம். அப்போ அவங்களையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும். 1/12 1/16 1/24 அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து இதை தான் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது ஆனால் இப்போ பாருங்கள் இதை கூட்டும்போது இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, அப்போ 2 ஏ ஆச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, அப்போ 2 பி ஆச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு சி இருக்குது, இங்கே ஒரு சி இருக்குது, அப்போ 2 சி ஆச்சு. 2 சி இருக்கிற இந்த என்னது 1/12 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/24 ரைட்டா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ மீதி என்னது இங்கே 2 போச்சுன்னா மீதி ஏ இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 போச்சுன்னா மீதி பி இருக்கும், ப்ளஸ் இங்கே 2 போச்சுன்னா மீதி சி இருக்கும். ஈக்குவல் டு என்னது இந்த 1/12 1/16 1/24 இருக்குது. ரைட்டா இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுக்கணும். ரைட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 இருக்குது. இது 12ஆல் வகுப்படும், ஆனால் 16ஆல் வகுப்படாது. அப்போ 24 நம்ம எடுக்க முடியாது. ரைட்டா அப்போ இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா எல்சிஎம் என்ன பண்ணலாம் இப்படி போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். 12 16 24 ரைட்டா. ஸோ 4ஆல் பண்ணால் 3 12 4 16 6 இப்போ 3ஆல் பண்ணால் 1 3 3 4 அப்படியே வச்சுக்கோங்க 2 3 6. இப்போ 2ஆல் பாருங்கன்னா 1 அப்படியே வச்சுக்கோங்க 2 4 1. அப்போ அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா 4 3 12 2 2 4. ஸோ 12 நாங்கள் 48 ரைட்டா. 12 நாங்கள் 48 தான் எல்சிஎம்மு. ஓகேவா ஸோ இதனுடைய எல்சிஎம் ஈக்குவல் டு 48 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன பண்ணோம் எல்லாமே கீழே 48 பண்ணணும். ஓகேவா அப்போ 12 4ஆல் பெருக்குனா 48. அப்போ இங்கே மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இது வந்து என்ன பண்ணலாம் 3ஆல் பெருக்குனா 48. அப்போ இங்கே நாம் மேலேயும் 3ஆல் பெருக்கணும். இங்கே வந்து 2ஆல் பெருக்குனா 48. இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா இப்போ நம்ம வரலாமா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் மேலே மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 4/48 ப்ளஸ் இதை வந்து 3ஆல் பெருக்குனா 3/48 ப்ளஸ் இதை 2ஆல் பெருக்குனா 2/48. ஓகேவா இங்கே வந்து இந்த என்னது 2 ஆஃப் a + b + c அப்படியே இருக்குது. ரைட்டா a + b + c அப்படியே இருக்குது. ஸோ இது மேலே அப்படியே 1க்குள்ளே இதுக்கும் நம்ம 1/, அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா இப்போ எல்லாமே 48 கீழே வந்துடுச்சு. அப்போ மேலே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம், ஏன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ 4 3 7 7 2 9. ஸோ 9/48 ரைட்டா. இது யார் இந்த 9/48 யார் 2 ஆஃப் a + b + c ஈக்குவல் டு என்னது 9/48 ரைட்டா. இப்போ a + b + c மட்டும் வேணுன்னா இந்த 2 என்ன ஆயிரும் மல்டிப்ளை கீழே போயிடும். ஓகேவா ஸோ கீழே போயிடும் இப்படி. ஓகே சரி இப்போ நம்ம இதை அடித்து கொடுக்கலாமா. இதை அடித்தோமா நம்மளுக்கு முதல்ல அடிங்க 3 9 1 3 3 மீதி 1 6 3 18 ரைட்டா. அப்போ என்ன அது 3/12 32 வருது. ரைட்டா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு சி மட்டும்தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க சி மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து எப்படி ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கும் ஒரு நாளைக்கு கணக்கு 1/12. அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாமா. ஏவும் பியும் சேர்ந்து என்னது 1/12 அதை நம்ம அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஸோ 1/12 ப்ளஸ் சி தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1/c நம்ம வச்சுக்கணும். ஈக்குவல்ட்டாக ரைட் சைடு என்ன இருக்கும் 3/32 இருக்குது. ஸோ 1/c அப்படியே வச்சுக்கோங்க. 1/c அப்படியே வச்சுக்கிட்டு அந்தான 3/32 அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் அந்தான போனிச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஆகி போயிடும். ஓகேவா இந்த ப்ளஸ் அந்தான போனிச்சுன்னா என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். ரைட்டா இப்போ இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும் நம்ம எல்சிஎம்மை கண்டுபிடிக்கணும். சரி இந்தாண்ட எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ 32க்கும் 12க்கும் நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிக்கலாம். 32 12 எல்சிஎம் என்ன பண்ணலாம் எப்படி வேணாலும்
நீங்கள் 4ஆல் கண்டுபிடிங்க. ஓகேவா? 8 32 3 12. ரைட்டா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்போ அதை நம்ம இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ 96 அப்படின்னா இதை என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். ரைட்டா? அப்போ இதை வந்து எத்தனையால் மல்டிப்ளை பண்ணோம், 8ஆல். ஓகேவா? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதையும் என்ன பண்ணோம், மேலேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 9/96 மைனஸ் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8/96. ஸோ கீழே ரெண்டுலேயுமே 96 வந்துருச்சு, மேலே மைனஸ் சிம்பிள் இருக்குது, கழிச்சிக்கலாம். அப்போ 1 9 8 போச்சுன்னா 1/96. ஓகேவா? இது வந்து 1/c. இப்போ தலைகீழ் எடுத்தால் c ஈக்குவல் என்னது, வெறும் 96. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்மளுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 96 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது பாருங்கள், 96 நாட்கள். ஓகேவா? நோட்டு போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க, எழுதி போடுங்க. வெரி சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மு இப்போ பாருங்கள், இது ஒரு மாடல். ஓகேவா? பர்சன்டேஜ் லெவலில் கொடுத்து கேட்குறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாரு. ஏ வந்து என்ன பண்ணுறாரு, 15 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 50% அதிக திறமை உடையவர். ஓகேவா? ஸோ பி இருக்கிறாரு. ஓகேவா? பி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா 50% அதிகம். ஓகேவா? 50% ஏவை விட அதிகம். இப்போ அது எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், 100. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படின்னா பி வந்து பார்த்திங்கன்னா இவரோட 50% அதிகம். எவ்வளவு இவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150%. இவர் எவ்வளவு, 150%. இப்போ இந்த 100க்கும் 150க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சா என்ன வரும், இந்த 0க்கு 0 அடிச்சிடலாம். ஸோ 2 5 10 3 5 2:3. இவர் 2 பங்குனா இவர் என்னது 3 பங்கு. ஓகேவா? இவர் எவ்வளவு, 2 பங்கு. ஏ வந்து பார்த்திங்கன்னா A/B ஈக்குவல் டு 2:3. அதாவது ஏ இதை எப்படி எழுதலாம், A/B ஈக்குவல் டு 2/3. இதுதான். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவர் 3 பங்கு, இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பங்கு. ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார், 15 நாளில் முடிப்பார். அதை அப்படியே மல்டிப்ளை மட்டும் இந்த இடத்துல பண்ணால் போதும், முடிஞ்சு போச்சு ஆன்சரு. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, எக்ஸ்பர்ட்னு சொல்லி பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு, ரைட்டா, ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு A/Bன்னு போட்டு, ரேஷியோனாலும் A/Bனாலும் ஒன்று தான், அதனுடைய ரேஷியோ அப்படியே டிவைடில் போட்டுவிட்டு ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ நாள் கொடுத்துருப்பாங்க அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 3 3 5 3 5. ஸோ 2 5 10. ஓகேவா? ஏ மட்டும் அதை என்னது, பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லி பார்த்தா 10 நாளில் முடிச்சிடுவார். ஓகேவா? 10 நாளில் முடிச்சிடுவார். ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது இது. ரைட்டா? என்ன ஸ்டெப்பு போட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். ஓகேவா? 3 மடங்கு திறமையானவர். ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ இருக்கிறாரு, பி யார். ஓகேவா? ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். அப்போ இதில் திறமையானவர் யார், ஏ தான். ஓகேவா? 2 மடங்கு 3 மடங்கு. இது எப்படி போடணும் அப்படின்னா, பி வந்து பார்த்திங்கன்னா 3 நாளில் செய்கிற வேலையை ஏ என்ன பண்ணிடுவார், 1 நாளில் செய்வார். அதுதான் வித்தியாசம். புரியுது என்னன்ட்டு? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ தான் இதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். 3 மடங்கு திறமையானவர்னா என்ன அர்த்தம், சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார். பிக்கு முன்னாடியே ஏ வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார். எப்படி, இது வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு திறமையானவர்னா என்ன அர்த்தம், இவர் 3 நாள், பி வந்து 3 நாள் செய்கிற வேலையை இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 1 நாளில் செஞ்சிடுவார். இவர் இன்கேஸ் 6 நாளில் செஞ்சார், இவர் என்ன பண்ணுவார், 2 நாளில் செஞ்சிடுவார். ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் அடித்தா நம்மளுக்கு என்ன வரணும், 1:3 வரணும் ஆன்சரு. ரைட்டா? ஸோ அந்த அர்த்தத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரேஷியோ தான் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கணும். இவருக்கு நீங்கள் 3 போட்டு இவருக்கு 1 போட்டுறாதீங்க. ரைட்டா? திறமையானவர்னால் என்ன அர்த்தம், அவர் தான் வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார். ஓகேவா? அவர் தான் அதை சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார். இவங்க 3 மடங்குன்னு என்ன அர்த்தம், இவர் 3 நாள் செய்கிற வேலையை இவர் 1 நாளில் என்ன பண்ணுவார், செஞ்சுருவார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 3. ரைட்டா? ஏன்னா அதேமாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது நம்ம ஃபில் பண்ணிட்டோமா, அதுக்கடுத்து ஆன்சர்லேருந்து கொண்டு வந்துடலாம் இதை. மற்றும் பிஏ விட ஒரு வேலையை முடிக்க 30 நாள் கம்மியாக எடுத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ பிஏ விட பி வந்து ஒரு என்னது, இப்போ 60 நாள் பி செய்யுது அப்படின்னா
இவர் என்ன பண்ணுறாரு 30 நாள் கம்மியான 60ல் 30 போச்சுன்னா அது 30 நாளில் இவர் வந்து முடிச்சிடுறாரு. ஸோ அந்தமாரி சொல்ல வராங்க, புரியுதா? அப்போ பி செய்கிறது எவ்வளோ நாள் செய்தோ அந்த வேலையில் அவ்வளோ நாளில் 30 நாள் கழிச்சா அவர் 30 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, இவர் முடிச்சிடுறாருன்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஏன்னில் பி மட்டும் அதே வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பியினுடைய வேலையை தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுலாம் யார்? பி தான். ரைட்டா? இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறேன், பி வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு திறமையானவர். ஆனால் நாள்னு பார்த்தா 3 நாள் பி வந்து 3 நாள் செய்கிற வேலையை ஏ வந்து ஒரே நாளில் செஞ்சிடும் அப்படிங்கிறது தான். அப்போ பியினுடைய நாட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ பி வந்து என்னது 3 நாள் எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ அவன் அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன படுத்திக்கோங்க, 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். அந்த ஆப்ஷன் வந்து 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். இப்போ பாருங்கள் 55 வகுப்படாது, அதேமாரி 65 வகுப்படாது. இப்போ இருக்கிறது யார்? 45ம் 60 தான் இருக்குது. ஓகேவா? இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 5 வருது. இதை 3ஆல் வகுத்தா என்ன வருது? 20 வருது. ஓகேவா? அப்போ 1:3 நம்ம எழுதுறோம் பாருங்கள். 1:3னா என்ன அர்த்தம்? இந்த 45 எதுனா 15 45ன்னு வருது. இப்போ இதை எடுத்துக்கிட்டால் 20 60ன்னு வருது. 1:3 அப்படிங்கிற ரேஷியோ எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏ, இது பி, இது வந்து ஏ, இது பி. ரைட்டா? ஏ வந்து பார்த்திங்கன்னா பி வந்து 45 நாளில் முடித்தா பி வந்து 15 நாளில் முடிச்சுது. அதேமாதிரி இதை எடுத்துக்கிட்டால் பி 60 நாளில் முடித்தா ஏ வந்து என்ன பண்ணுது? 20 நாளில் முடிக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷனை நம்ம ஃபில் பண்ணிட்டோமா, ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஏ விட ஒரு வேலையை முடிக்க ஏ வந்து பிஏ விட ஒரு வேலையை முடிக்க 30 நாள் குறைவாக எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து 30 கழிங்க பார்க்கலாம். 30 கழிச்சா 15 வருதா? சரியா போச்சு. இப்போ இதில் 30 கழிங்க பார்க்கலாம். 30 கழிச்சா இங்கே என்ன வரணும்? 30 வருது. ஆனால் இங்கே எத்தனை வந்திருக்குது? 20 தான் வந்திருக்குது. ரைட்டா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணல. ஓகேவா? அப்போ ஃபில் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபில் பண்ணுறாங்க. யார்? 45 தான் அதை ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 45 நாள் ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சம்ஸில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு சம்ஸ்லாம் வரும்போது டக்கு டக்குன்னு போட்டு வந்துடலாம். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ஏ பி. ரைட்டா? அதனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏ என்பவர் பிஏ விட 3 மடங்கு திறமையானவர் அப்படின்னா இவருக்கு 3 இவருக்கு 1 நாம் போடுவோம்னு சொல்லி தான் இந்த சம்மை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்படி போட்டிங்கன்னா சம்மு தப்பு. ரைட்டா? இப்படி போட்டிங்கன்னா சம்மு தப்பு. ரைட்டா? ஏ வந்து 3 மடங்கு திறமையானவர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டையும் மாற்றி போடணும், ரெண்டையும் இடம் மாற்றி போடணும். ரைட்டா? எப்படின்னா இந்த 3 இங்கே கொண்டு போயிடணும், இந்த 1 இங்கே கொண்டு வந்துடணும். அப்படின்னா இவர் 3 நாள் பி 3 நாளில் செய்கிற வேலையை இவர் ஒரே நாளில் செஞ்சுருவார் அப்படிங்கிற ரேஷியோ இப்படி மாற்றணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ கொடுத்தனா மாற்றி எழுதுகிற மாதிரி தான் வரும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இல்லைன்னா இவர் என்ன பண்ணுவார், இங்கே 3 போட்டு இங்கே 1 போட்டிங்கன்னா அர்த்தம் இவர் 3 நாள் செய்கிற வேலை இவர் ஒரு நாள் செய்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால தான் அதுதான் இந்த இடத்துல ட்விஸ்ட்டு. அதை கரெக்டாக பார்த்துக்குவாங்க. பார்த்துட்டு இந்த கண்டிஷனை கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? புரியுதா பாருங்கள், புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்த சம் பாருங்கள். எக்ஸ் என்பவர் 1/3 வேலையை 3 நாட்களிலும். ஓகேவா? இப்போ நம்ம இது எப்படி போடணுன்னா எக்ஸு 1/3 வேலைன்னா என்ன அர்த்தம், அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எத்தனை பங்குன்னு சொல்கிறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா? அப்போ எக்ஸு 1/3 வேலை அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு எத்தனை நாளில்? 3 நாட்களில் முடிகிறாரு. ரைட்டா? முடிகிறாரு. அதுக்கடுத்து வந்துன்னா ஒய் என்ன பண்ணுறாரு? 2/5 வேலையை. அப்போ இதே வேலையை தான் இங்கேயும் நம்ம பண்ணோம், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரைட்டா? ஈக்குவல் டு எத்தனை நாளில் முடிகிறாரு? 6 நாளில் முடிகிறாரு. ரைட்டா? செய்து முடித்தால் எக்ஸ் கமா ஒய் இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வரலாம், ஒரு எக்ஸு பை 3 ஈக்குவல் டு 3. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 இருந்தாலும் முடிஞ்சுன்னா 3 9 ஆயிடுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 2y பை 5. ரெண்டையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் 2y டிவைட் பை 5 ஈக்குவல் டு 6. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒய் மட்டும் என்ன பண்ணுவோம், ஓகேவா? 2y ஈக்குவல் டு இது இருந்தாலும் போச்சுன்னா 6 30. ஸோ ஒய் மட்டும் என்ன அர்த்தம், 30 டிவைட் பை இந்த பெருக்கில் இருக்கிற 2 தானே வகுத்தாயிரும். ஸோ 15. ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது, 15. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது, ரெண்டும் சேர்ந்து அப்படிங்குள்ளே என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு என்னது, இது 9னா 1/9 ப்ளஸ் இது 15னா 1/15. ஓகேவா? இப்போ 9க்கும் 15க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ 3ஆல் 3 9 3 5. இதுக்கு மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 3 9 9 5 45.
ரைட்டா? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு என்னது 45 வந்துருச்சு. அப்போ இது 45 மாற்றினா என்ன பண்ணணும் 5ஆல், இதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆல். அப்போ இது வந்து மேலே 3ஆல் பல்டிவாங்க, இதை 5ஆல் மேலே பல்டிவாங்க. ஓகே, இப்போ பண்ணால் என்ன ஆயிரும், ஒரு 5/45 ப்ளஸ் 3/45. ஸோ கீழே ரெண்டுலேயுமே 45 இருக்கிறதுனால இங்கே 45, மேலே வந்து 8. ரைட்டா? 8/45. இதை நம்ம என்ன பண்ணோம், தலைகீழ் எடுத்து ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? தலைகீழ் எடுத்து என்ன பண்ணணும், ஆன்சர் சொல்லணும். அப்போ அது எப்படி சொல்லலாம், 45/8. ஓகே, இப்போ அடிக்கலாமா? அடித்தா எப்படி வரும், 6 8 48. ஓகேவா? 6 8 40. ஓஹோ, அப்போ 5 8 போட்டுக்கோங்க. 5 8 40. அப்போ மீதி என்னது 5 கீழே 8 அப்படியே. ஸோ அப்போ 5 × 5/8. ஓகேவா? 5 × 5/8ங்கிறது ஆப்ஷன் ஏவில் வருது. ஓகேவா? ஸோ ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் தான். ஓகேவா? அந்த எப்படி அஸ்யூம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன பண்ணுறாங்க, பி ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செய்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 12 நாட்களில். அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா, இதை நான் எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள், 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க, மொத்தம் 12 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க டோட்டல் ஒர்க் என்னது 12 36. 12 36. அதுக்கடுத்து Q. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த கால்குலேஷன் முடிச்சிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. Q அதே வேலையை என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 6 நாட்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ மொத்த வேலை 6 × 30. ஓகேவா? ஸோ 5 30 நாட்கள். இப்போ P மற்றும் Q ஆகிய இருவரும் சேர்ந்து அதே வேலையை 6 மணி நேரம். ரைட்டா? அதே வேலையை 6 மணி நேரம். முதல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம 1/P ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிடலாம், 1/36ன்னு சொல்லிடலாம். அதேமாரி 1/Q ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 1/30ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டும் முதல்ல சேர்ந்தால் என்ன நடக்கும், ஸோ 1/ல. ஓகேவா? அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், 1/36 + 1/30. ஏன்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 36க்கும் 30க்கும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3ஆல் பண்ணால் 12 13, சரி 12 3 36 13. ஓகேவா? அதேமாரி இதை என்ன பண்ணலாம், 2ஆல் பண்ணால் 6 2 12 5 2 10. ஓகேவா? இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா, 6 3 18 2 5 10. 18 × 10 180. ஓகேவா? ஸோ எல்சிஎம் எவ்வளவு, 180. அப்போ இதை என்ன பண்ணலாம், 6ஆல் பெருக்குனா 180 வந்துடும். 6ஆல் பெருக்குனா என்ன வந்துடும், 180 வந்துடும். ஓகேவா? அதேமாரி இதை என்ன பண்ணலாம், 5ஆல் பெருக்குனா 150 வந்துடும். அப்போ மேலே இங்கே 5, இங்கே 6. ரைட்டா? இப்போ நம்ம சம் போடலாமா, 1 × 5 1 5 5 கீழே 180 ப்ளஸ் 1 6 6 கீழே 180. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன ஆயிரும், 11/180 ஆயிரும். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார், 1/P + Q. பியும் கியூவும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு, ஆனால் அவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு இங்கே கொடுத்துட்டாங்க பாரு, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். ஓகேவா? அதை வந்து அங்கே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? என்னதுன்னா இந்த இன்ட்டு 6 மணி நேரம் அப்படிங்குள்ள இந்த 6 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ரைட்டா? இந்த 6 மட்டும் வரக்கூடிய இந்த ஆன்சரோட 6 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ அடிங்க, 1 6 6 3 6 18. ஓகேவா? அப்போ என்ன வருது, 11/30. யார், ஒரு நாளைக்கு பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சால் என்னது 11/30. இப்போ நம்ம ஆன்சரை சொல்லணும். ஆன்சர் சொல்லும் போது என்ன பண்ணணும், 30/11 தலைகீழ் எடுத்துடணும். ஓகேவா? 30/11 தலைகீழ் எடுத்துடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க, இங்கே இந்த ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ அடித்து சொல்லியிருக்கிறாங்க. அடித்து சொல்லாமா, 2 11 22. ஓகேவா? இங்கே போகிறாங்க பாருங்கள், 2 11 22. மீதி என்ன இருக்குது, 30 22 போச்சுன்னா 8 / 11. இப்போ பாருங்கள் இருக்கும் 2 × 8/11 இருக்குதா பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றுமே கிடையாது, ஸ்டெப்ஸு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உட்காந்து நல்லா பாருங்கள், ஸ்டெப்ஸை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும், எல்லாம் ஒரே மாதிரியே தான். இந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த சில ட்ரிக்ஸ் மட்டும் வெவ்வேறு மாரி இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துட்டு அப்புறம் எதுக்கு டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாமு, அதனால எவன் படிச்சுட்டு போகிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் எவன் நல்லா சைன் பண்ணுறானோ அவன் தானே போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ வித்தியாசம் இருக்குது இல்லை, அதுதான். ஓகேவா? நல்லா உட்காந்து பாருங்கள். இதில் எந்த சமம் புரியலனாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பக்காவாக அடுத்ததில் எக்ஸ்பிளைன் நான் பண்ணித்தரேன். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில்
பார்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டு கூட போனாலும் போவோம், சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு மாடல்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.